ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஷேட்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இந்த விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டுருக்கேன். ஸோ நான் எப்படி கிளம்புவேன், என்ன வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படி கிளம்புறேன் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக விலாக் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அன்றைக்கி எனக்கு சமைக்கிற வேலை இல்லை. பிகாஸ் நான் கூட்டு குடும்பத்தில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி சிஸ்டரோட டர்ன் அப்படிங்கிறதுனால தங்கச்சியே சமைச்சிட்டா. ஸோ அன்றைக்கி சமையல் வேலை இல்லாமல் என்னென்ன வேலை இருக்குமோ அதுதான் நான் பார்த்தேன். பாத்திரம் விளக்குறது, இந்த வீடு கூட்டுறது, மாப் போடுறது, அப்புறம் என்னோடய ரூமை க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ கிச்சனுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற பாத்திரத்தை எல்லாமே எடுத்து வச்சுட்டு பாத்திரம் விளக்குறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு பாத்திரம் விளக்குறது இதெல்லாம் கூட பெரிய விஷயமா இருக்குது. அந்த பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது அது கடுப்பாக இருக்கும். அப்புறம் துணி காய போடுறது கூட எனக்கு வெறுப்பாக இருக்காது. காஞ்ச துணியை மடிக்கிறது வெறுப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ஏதாவது கிச்சனில் தோசை ஊற்றுறது அந்த மாதிரி இருக்கும்போதே நான் பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருவேன். ஸோ மல்டி டாஸ்கிங் மாதிரி பண்ணிவிடுவேன். இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எழுந்து வந்தோடனே பாத்திரம்லாம் விளக்கிட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் ஜஸ்ட்டு கழுவி வச்சுட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அன்றைக்கி இருந்த வேலை, வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு, அப்புறம் சாரீ ப்ளீட்டிங் பண்ணுறது, அந்த ப்ளவுஸ்க்கு மணி கட்டுறது, இந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதெல்லாமே இந்த விலாகில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு தங்கச்சி சேமியா தான் பண்ணியிருந்தா. ஸோ எனக்கு அன்றைக்கி சாப்பிட்ற மூடு இல்லை. நான் கொஞ்சம் ஃபங்க்ஷன் போகிறனால அதிலே கொஞ்சம் ஆர்வமாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் காஃபி போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு எனக்கு காஃபியும், ராஜ் பால் கேட்டிருந்தாங்க அன்றைக்கி. ஸோ பாதாமும் கொஞ்சம் நட்ஸும் போட்டு ஒரு பவுட்ரு மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பவுட்ரு போட்டு ராஜுக்கு பாலும், நான் எனக்கு காஃபியும் கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். காலைல பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சேமியா பிடிக்காது. ஆனால் அன்றைக்கி சேமியா தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் அவளுக்கு முட்டை தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துருந்தோம். அவளுக்கு இந்த தோசை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை அவள் சாப்பிட்டுட்டா. ஸோ முட்டை தோசை அப்படிங்கும்போது நான் நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாவு எக் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரி ஊற்றுவாங்க. நிறைய வீடுகள் ஊற்றுவாங்க போல். பட் எங்கள் வீட்டில் எப்படின்னா, ஒரு தோசை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே எக்கு போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர், சால்ட் போடுவாங்க. இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி தான், பட் சால்ட் மட்டும் போட மாட்டாங்க. ஏன்னா சால்ட் அங்கங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பாப்பாவுக்கு இந்த மாதிரி தான் ஊற்றி கொடுப்பேன். மோஸ்ட்லி பாப்பாவுக்கு லன்ச்சில் எப்போதுமே ஒரு எக் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். எக்கில் சின்ன வயசுலேருந்தே கொடுக்குறதுனால அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கிறதுனால நான் எக்கு சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு கொடுத்து பழகிட்டேன். ஸோ ஏதாவது ஒரு வே ஆஃப் எக் கொடுப்பேன். ஒன்று முட்டை தோசையாக இருக்கட்டும், இல்லைனா முட்டை சாப்பாடாக இருக்கட்டும், இல்லைனா முட்டை குழம்புல இருந்த எக்கு, பாயில்டு எக்குலாம் அந்த ஸ்க்ராம்பிள் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ டெய்லியும் ஒரு எக்கு சாப்பிட்ருவா. ஸோ இன்றைக்கி அவளுக்கு காலையில் எக் தோசை ஊற்றி கொடுத்தேன். அவளோட ஃபேவரட் எல்லாம் நல்லாவே சாப்பிட்டா. ஸோ இதுதான் அந்த ப்ளவுஸ். நான் கட்ட போகிற சாரீக்கான ப்ளவுஸ். நான் எப்படி யோசித்தேன் அப்படின்னா, இந்த சாரீ 12 ஷேட், அதாவது ஜோதிகா மேம் சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாரியில் பிங்க் ஷேட் நான் எடுத்திருந்தேன். இதுக்கு நான் என்ன யோசித்தேன்னா, ஆரி ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு பிளான் பண்ணலாம் தான் யோசித்தேன். பட் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேட்ச் ஒர்க் மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு அது கொஞ்சம் மூட் அவுட்டாகவே இருந்துச்சு. ஒரு சாரிக்கு இது செட் ஆகாதோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் கால் பண்ணி கேட்டேன். ரொம்ப நேரம் அதிலே உட்காந்துருந்தேன். சரி, அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னா, சரி இதுக்கு ஏதாவது மணி கட்டி இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ ரூமுக்கு வரும்போது ரூம் பெட்டெல்லாம் க்ளீனாக இல்லையா, ஸோ அந்த வேலையை அப்படியே மறந்துட்டு உட்காந்துட்டேன். ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எப்போதுமே ரூம் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கீழே குப்பை இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த பெட்டு கிளையாமல் ஸ்ப்ரெட் இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் வியாதி இருக்கா. ஸோ அதனால் அதை தான் க்ளீன் பண்ணிவிட்டு சாரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஸோ சாரீ ப்ளீட்டிங் நான் கொஞ்சம் வீடியோ ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். எப்படி நான் சாரீ ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக எனக்கு எத்தனை ஃப்ளீட்ஸ் வேணுமோ அதை முந்தானையில் எடுத்துகிட்டு அதை ஒரு பீரோலோ இல்லை ஏதோ ஒரு, இப்போ நீங்கள் பெஞ்சு இல்லை ஒரு டேபிளில் செட் பண்ணுறீங்கன்னா அதில் கிளிப் மாதிரி குத்திட்டு உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ப்ளீட்ஸை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேலே வச்சு பாருங்கள், உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ அதை அந்த அளவுக்கு லென்த்தில் பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த லென்த் வரைக்கும் தான் நம்ம இதை நார்மலாக ஃபஸ்ட்டு ஒன்றா போட்டு அயன் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டி ப்ளீட்ஸ் தனித்தனியாக எடுத்து அயன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மேலே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே அதே மாதிரி தான் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஒரு சுற்று கட்டி பாருங்கள். உங்களுக்கு எந்த லென்த் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுவே தெரிஞ்சிடும். ஸோ லென்த் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக கீழே எப்படி ப்ளீட்ஸ் எடுப்பீங்களோ அதே மாதிரி ப்ளீட் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ பெட்டில் யூஸ் பண்ணி 3 பார்ட்டாக நான் குத்த போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் மேலே ஒன்றும், நடுவில் ஒன்றும்,
ஒன்றும் லாஸ்ட்டில் ஒன்றும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்ன் பண்ணுறதுக்கு அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கலையாது. அதனால தான் நான் அந்த மாதிரி 3 பார்ட்டாக குத்திருக்கேன். அதே மாதிரி 2 வகையான கீழே ப்ளீட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மொத்தமாக வச்சுட்டு அப்படியே அயர்ன் பண்ணிடுவாங்க, இன்னொன்னா அழகழகாக அடுக்கி அயர்ன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ 2வது தான் நான் பண்ண போகிறேன், அழகாக அடுக்கி. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி லைனாக வச்சுட்டு ஒரு பின் ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டில், நடுவில். அப்போ உங்களுக்கு அயர்ன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அயனிங் தான். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணி அயர்ன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து சில்க் சாரீ அப்படிங்கிறனால ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு அயர்ன் பண்ணுங்கள். 2வது நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ சாரீ மடிக்கும் போது அதில் கொஞ்சம் அச்சு இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி ப்ளீட் பண்ணும்போது அந்த அச்சு இல்லாமல் இருக்கிறதுக்காக தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். நீங்கள் ஃபுல்லாலாம் அயர்ன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, உங்களோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் கீழேயும் அயர்ன் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் அயர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த புடவையை நான் மடிக்கலை, அப்படியே தான் வச்சுருந்தேன். ஏன்னா நான் ஈவினிங் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அது அம்மாவோட புடவை மட்டும் மடித்து அயர்ன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அம்மா கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாரீக்கு வந்து கொஞ்சம் மணி கட்டுற வேலை தான். அந்த இதில் காட்டுற மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மணி கட்டுருந்தேன், பின்னாடி அந்த ஸ்டெம்முக்கு மட்டும், லீஃபுக்கும் அந்த ஸ்டெம்முக்கு மட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. பட் ஓகே, அதை ஏன் நினச்சிட்டு உட்காந்துருந்தா கடுப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறத வச்சு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். சரி, வேறு ஏதாவது ப்ளவுஸ் எடுத்து அதுக்கு அல்டர்னேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லன்ச் வந்து தக்காளி கொஞ்சம் ஃபிஷ்ஷெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. பாப்பாவையும் கொஞ்சம் தூங்க வச்சுட்டு நான் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். நான் சீரியஸாகவே நினைக்கல, சூப்பராக இருந்துச்சு. அதை அயர்ன் பண்ணோன்னே அந்த ஃப்ளீட்ஸுக்கும் அந்த சாரிக்கும் செம்மையாக இருந்துச்சு. என்னை நானே கனலில் பார்த்துட்டே இருந்தேன். நான் இப்படி தான் ஏதாவது ஒரு புதுசாக ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா போகும்போது ஒரு கண்ணாடி, வரும்போது ஒரு கண்ணாடி. எனக்கு அல்மாஸ் உன்னை விட அழகு யாருமே இல்லை அல்மாஸ் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதாவது அன்னைக்கு புடவை கட்டும் போது அது வந்து கட்டினா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருந்துச்சு. அந்த புடவை ப்ளீட் பண்ணதுக்கும் அதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. ஒரு சிலர்லாம் புடவை வந்து ப்ளீட் பண்ணாமல் கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒழுங்காகவே நிற்காது. அது இது பண்ணுறதுக்கே நம்மளுக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் வேணும், அதுவே டென்ஷன் ஆகும். இது அப்படி இல்லை, நான் அழகாக கட்டினேன்னா அதனால் அழகாக நின்றுச்சு. ஸோ சாரீ எல்லாம் கட்டினதுக்கப்புறம் ஜுவல்ஸ் தான். ஸோ ஜுவல்ஸ் நான் என்ன போடலான்னு சொல்லிட்டு யோசித்தேன் அப்படின்னா, எனக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து ஒரு கோல்டனில் பீட்ஸ் வச்ச மாதிரி, இன்னொன்று வந்து ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ ஒயிட் அண்ட் என்ன கலர், க்ரீன் கலர் வச்சு ஒரு இது இருக்கும். ஸோ ஒயிட் அண்ட் க்ரீன் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரிசப்ஷன். ஸோ ட்ரெடிஷ்னலாக போவேனா, கொஞ்சமாக ஒரு நியூ அண்ட் கேம் லுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நான் இதுவே ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அப்படின்னா நான் அதை தான் சூஸ் பண்ணியிருந்திருப்பேன். இது வந்து ஒரு கல்யாணம் ஆன புதுசில் வாங்கினது, ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. பட் இன்னமுமே அது வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அது எதுவுமே போகல. எனக்கு அந்த செயின்லாம் போட்டோடனே ஒரே குஷியாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் லுக் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இன்றைக்கி நான் வந்து எந்த ஃபவுண்டேஷன், எந்த ப்ரைமர், எந்த க்ரீமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ என்னோடய ஒரிஜினல் ஸ்கின் கலரு அதுதான் லைட்டாக வந்து ஃபியூச்சர்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ண போகிறேன், விச் இஸ் லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன். நான் 2 ஷேட் வந்து லிப்ஸ்டிக் வந்து நான் கலந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று பார்த்திங்கன்னா லாக்மேயோட ஒரு நியூட் ஷேட், இன்னொன்று வந்து மாமாஅர்த்தோட ஷேட். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷேடும் அந்த ஒரு நியூட் ஷேடும் கலந்து போட்டிருந்தேன். ஸோ அவ்வளோதான், லிப்ஸ்டிக் முடிஞ்சிச்சேன். நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப், மஸ்காரா போட்டுட்டு நான் எந்த வந்து நியூட் ஷேட் அப்ளை பண்ணுறேனோ அந்த லிப்ஸ்டிக்கே வந்து ஐ ஷேடோவாக யூஸ் பண்ணியிருந்தேன். ஐப்ரோ, அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஜல் போடும்போது நான் இது ஃபோன் பார்த்து போட்டிருந்தேன்னா அதனால் அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே போயிட்டு அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐலைனர் மட்டும் அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அது வீடியோவில் நான் கேப்சர் பண்ணல. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக் தான். ப்ளஷ்ஷு மட்டும் அதே லிப்ஸ்டிக்கை ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிட்டேன். ஐ ஷேடோவும் அதுதான், ப்ளஷ்ஷும் அதுதான். ஸோ ஓரளவுக்கு நான் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். வளையல், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப இது மட்டும் எடுத்துகிட்டு இது பண்ணியிருந்தேன். இந்த லுக்கே வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப தெரிஞ்ச சொந்தக்காரவங்க அப்படின்லாம் இல்லை, அம்மாவுக்கு பழக்கம் அப்படிங்கிறதுனால சரி ரொம்ப இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறனால அங்கே போயிருந்தோம். ஸோ பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் அதுதான். அப்புறம் வந்து ஹர்ஷிதா எங்களோட
சிஸ்டர் இருக்காள், டாட்டரையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ இங்கேருந்து போனது வந்து ஆட்டோவில் தான். ஆட்டோவில் இங்கேருந்து நாங்கள் இருக்கிற ப்ளேஸ்லேருந்து அம்பத்தூர் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour டிஸ்டன்ஸு. நாங்கள் போனோடனே சாரியெல்லாம் கிளஞ்சிட்டோன்னே நினச்சிட்டு அப்படியே ஆடாமல் அசையாமல் பொம்மை மாதிரி உட்காந்துருந்தேன். அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்லடா நமக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பொம்மை மாதிரியே உட்காந்துருந்தேன். இல்லை பூ வேறு வச்சுருந்தேன்னா இங்கே இழுக்குது அங்கே இழுக்குது. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாலே சுத்தம். ஒருத்தி இப்படி இழுக்கிறா அப்படி இழுக்கிறா. நான் அப்படியே எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்துட்டேன். அங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு இதுவாகிடும். ஸோ அங்கே பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்து பேசிட்டு அப்படியே நேராக சாப்பிட போயிட்டோம். சாப்பாடு பார்த்துருந்திங்கன்னா அஃப்கோர்ஸ் வெஜ்ஜு தான். நான் வந்து எங்கள் வீட்டு சைடு எல்லாமே வந்து நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். இங்கே வந்து எல்லாமே வெஜ்ஜு. ஸோ சப்பாத்தி, சாம்பார் சாதம், சன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ், சாம்பார்னு வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து 2 விஷயத்துக்காக நான் மேரேஜுக்கு போவேன். ஒன்று வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து சாப்பாடு. ஏன்னா வெரைட்டிஸாக சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே நல்லா வெரைட்டியாக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளில வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். பாப்பாங்க எல்லாம் அழகாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸு அப்புறம் அவங்கெல்லாம் பார்த்து இது பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போகிறது தான் நெக்ஸ்ட்டு. சாப்பிட்டாச்சு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு, என்னை நானும் அழகாக ரசிச்சுக்கிட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது நான் வந்து நல்லா டெட் பாடியாக தான் போவேன். பிகாஸ் தெரியும் 1 hour ட்ராவல் இல்லையா. ஸோ என்ன நான் போகிறத விட நைரா அவங்க எனக்கு வச்சு சமாளிக்கிறது தான் பயங்கர கடுப்பாக இருக்கும். ஸோ அவளுக்கும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டேன். பார்த்தீங்கன்னா நான் எப்படி போனேன், நான் எப்படி வந்துட்டேன். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணதெல்லாம் ஒரு ஃப்ளீட்ஸ் அங்கே போகுது, ஒரு ஃப்ளீட்ஸ் இங்கே போகுது, அந்தளவுக்கு இருக்குது. நமக்கு எவ்வளோ தான் போனாலும் அந்த நைட்டி மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கிடைக்காது. ஸோ நைட்டிலாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கான விலாக் அவ்வளோதான். நான் ஒரு சிம்பிளான விலாக் தான். நான் எப்படி ரெடி ஆவேன், எப்படி போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான். பை பை.